வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நண்பர்களே, முந்தின அதிகாரத்தில், அதாவது உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் எப்படியாக பொருளாதார செழிப்பு பெருமைக்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் கவனித்தோம். இப்பொழுது இந்த அதிகாரத்தில், உபாகமம் 9ஆம் அதிகாரத்தில் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை காட்டிலும் பெரிய ஜனங்களையும் பெரிய சேனைகளையும் அவர்கள் வெற்றி பெறும்போது அவர்களுக்கு சுயநீதி ஏற்பட முடியும் என்று மோசே இங்கே காண்பிக்கின்றார். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக கானான் தேசத்தில் அவர்களை காட்டிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்துவார்கள் என்றும், வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடிப்பார்கள் என்றும், ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்தி விடுவார்கள் என்றும் மோசே சுட்டி காண்பிக்கின்றார். எப்படியாக இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் என்றால், 3ஆம் வசனம் சொல்லுகிறது போல, கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அக்கினியைப் போல அந்த ஜாதி ஜனங்களை அழிப்பார். கர்த்தர் அவர்களை துரத்துவார், கர்த்தர் அவர்களை அழிப்பார். ஆனால் இஸ்ரவேலோ மற்ற ஜனங்களை காட்டிலும் அவர்கள் நீதிமான்கள் என்று தங்களை குறித்து யோசித்து கொள்ள முடியும். அந்த நீதியினாலே தான் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார் என்று தவறாக புரிந்து கொள்ள முடியும். உண்மை என்னவென்றால், இஸ்ரவேலின் நீதிக்கும் மற்ற ஜாதி ஜனங்களுடைய நீதிக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. ஆகவே மோசே, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே, என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தரனை அழைத்து வந்தார் என்று மோசே அவர்களுக்கு உணர்த்துகின்றார். உண்மையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருந்தார்கள். 6ஆம் வசனத்தில் மோசே அவர்களுக்கு சொல்லுகின்றார், ஆகையால் உன் நிமித்தமும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை நீ அறிய கடவாய் என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, இதே போலதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் விசுவாசிகளை குறித்து சொல்லுகின்றார். விசுவாசிகள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தார்கள். உண்மையில் ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் விசுவாசிகள் சில நேரத்தில் தேவன் அவருடைய நீதியை கனம் பண்ணிதான் கிருபை கொடுத்தார் என்று நினைக்க முடியும். அது உண்மை அல்ல. ஆண்டவர் மிகுந்த இரக்கமும் அன்பு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகின்றார். கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு தங்களுடைய சுயநீதியை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நீதி அற்றவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு அநேக உதாரணங்களை சுட்டி காண்பிக்கின்றார். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, எப்படியாக சீனாய் மலையிலே ஆண்டவருடைய தெளிவான சத்தத்தை கேட்டு அவருடைய மகிமையை நேரடியாய் அடிவாரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகாராதனையில் கலந்து கொண்டார்கள் என்பதை மோசே ஞாபகப்படுத்துகின்றார். 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நீ வனாந்திரத்தில் உன் தேவனாய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள் என்று மோசே ஞாபகப்படுத்துகின்றார். 13ஆம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அத்தருணத்தில் ஆண்டவர் மிகுந்த கடுங்கோபம் கொண்டார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போகக்கூடாது. 13ஆம் 14ஆம் வசனத்தில் மோசே அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார், அது வணங்கா கழுத்துள்ள ஜனம், ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பெயரை வானத்தின் கீழ் அற்றுப்போக பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு. அவர்களை பார்க்கிலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று மோசே அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஆண்டவர் இப்படி சொன்னது ஏதோ சாதாரண வார்த்தைகள் அல்ல. உண்மையில் ஆண்டவர் அவர் சொன்னபடியே அன்றைக்கு செய்திருப்பார். 19ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகின்றார், கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கரத்திற்கும் பயந்திருந்தேன் என்று மோசே சொல்லுகின்றார். ஆகவே ஆண்டவர் ஏதோ
சில வார்த்தைகளை அர்த்தமில்லாமல் பேசவில்லை, உண்மையில் கர்த்தர் அதை செய்திருப்பார். ஆண்டவர் மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை தப்பவிட்டார். இது மாத்திரமல்லாமல் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது இன்னும் பல இடங்களில் பல நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள். 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவாவிலும் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினீர்கள் என்று மோசே ஞாபகப்படுத்துகின்றார். 23ஆம் வசனத்தில் காதேஸ் பர்னேயாவிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடுங்கோபம் கொண்டு வந்தீர்கள் என்று மோசே ஞாபகப்படுத்துகின்றார். இப்படிப்பட்ட இடங்களில் சில நேரங்கள் என்றும், சில நேரத்தில் எங்களுக்கு மாமிசம் கிடைக்கவில்லை என்றும், சில நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லியும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். 24ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லுகின்றார். உண்மையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பித்து கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், 26ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, மோசே இவர்களுக்காக 40 நாட்கள் தண்ணீர் குடியாமல் அப்பம் புசிக்காமல் ஜெபித்தபடினாலே. 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக என்று மோசே ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணினார். 20ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகின்றார், ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். நண்பர்களே, நீங்களும் நானும் கூட சில நேரங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நாம் அதை மறந்துவிடக்கூடாது. சில நேரங்களில் நாமும் ஆண்டவரை கோபப்படுத்தினது உண்டு. ஆகவே நம்முடைய சுயநீதியினாலே நாம் பிழைத்து கொண்டிருக்கின்றோம், இல்லாட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. இது மாத்திரமல்லாமல் நாம் மற்றவர்களுக்காகவும் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். விசுவாசிகள் இன்றைக்கு தங்களுடைய சுயநீதியின் மேல் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தருடைய கிருபையின் மேல் சார்ந்து கொள்ளுகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.